ராயப்பா இப்ப என்ன பண்றது? பதறாத, இது என்னோட ஏரியா. வாயா. என்னங்க பிரச்சனை? என் கிட்ட இருந்து தப்பிச்சு 6 பேர் இந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒண்ணு மீறி அவங்க இந்த காட்டுல இருந்து சிட்டிக்குள்ள வரக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காட்டை சுத்தி பார்க்கலான்னு போனாலே சுத்தல்ல விட்டுரும். அவங்கள புடிச்சிட்டு ஃபோன் பண்ணவா புதைச்சிட்டு ஃபோன் பண்ணவா? முதல்ல சொன்னதை செய். நீங்க வீட்டுக்கு போங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வரும். குட் நியூஸ்ங்க. வரணும். டேய், இன்னும் 10 நாள்ல சரக்கெல்லாம் ஏத்தி அனுப்பணும். புரியுதா? சரிதல. நம்மள தேடி யாரோ வரான். நவருங்க. வா பாட்டே, வா வா. என்ன மேட்ரு? நம்ம ஐயாக்கு தேவையில்லாத 4-5 டிக்கெட் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. நம்ம அனுமதி இல்லாம அவங்க யாரும் வெளியே போக கூடாது. புரியுதா? அப்படின்னு அடைஞ்சல் பண்ணாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது சரி. எனக்கு தேவை இந்த நோட்டு மட்டும் தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த காட்டை சுத்தி 4 வழி தான் இருக்கு. அவங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய், மரத்தை வெட்டினது போதும்டா. இனி மனுஷால வெட்டுறதுக்கு ஐயா ஆர்டர் கொடுத்துருக்காரு. தொழில சுத்தம், ரொம்ப சுத்தம் வேணும். வாங்குற ஸ்பீடு செயல். ஏண்டா இங்க ஏண்டா வந்து தொலைஞ்சிங்க? அது இல்லடா, அன்னைக்கு உனக்கு ஃபோன் வந்தது, நான் பேசலன்னு சொன்னேன்ல. ஆனா அவன் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன்டா. அப்படியே நீ இவங்களை கடத்தினாலும் இவங்களை உங்ககிட்ட காப்பாற்ற நினைச்சு ஐடியா பண்ணி இவங்கெல்லாம் என் பீடா கடையை பூட்ட வச்சு என்னையும் கூடவே கூட்டு வந்துட்டானுங்கடா. அட பாவீங்களா, என்னமோ கெஸ்ட் ஹவுஸ் நீங்க டைரக்டர் அது இதுன்னு பில்டப் பண்ணீங்க. மொத்தமா ஃப்ராட் பசங்களா இருக்கீங்க. டேய் முனி, இப்ப என்னடா பண்ணுவ? யாரா முனி? என் பேர் தான் முனி. முனின்னு வச்சதுக்கு மினின்னு வச்சிருக்கலாம். சனி அது இன்னும் பெஸ்ட். நான் வீட்டுக்கு போனா அதவையும் கொண்டு போய் விடு. அடி வாய் மூடு. யாரா அவன்? பூசணியா கண்ணு முளைச்ச மாதிரி. லொகேஷன் இன்சார்ஜ். ஏன்டா தேவையில்லாம வந்து என்ன தொல்லைப்படுத்துறீங்க? சை. டேய், நீ உங்களை காப்பாற்றுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்தே இருக்க மாட்டோம்டா. ஆமா, இவன் சொல்றது உண்மைதான். சத்தியமா எங்களை நம்புடா. ஏண்டா அப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் சிட்டிலே காப்பாற்ற வேண்டியதானடா. ஏன்டா காட்டுக்கெல்லாம் கூட்டு வந்த? சிட்டிலே உங்களை காப்பாத்திருந்தா தனிப்பட்ட முறையில் நான் தான் இவங்களை கடத்தினேன்னு இந்த பிரச்சனைக்கு சொந்தக்காரங்க திசை திருப்பி இருப்பாங்க. இப்போ மட்டும் என்ன சொல்லுவாங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க இந்தியாவிலே இல்லை. அன்னைக்கு ஸ்டேஜில் தப்பாக பேசுனதுனால மன உளைச்சல் உண்டாகி ஓய்வுக்காக ஃபாரின் போயிருக்காங்கன்னு இவங்களோட மேனேஜரை வச்சே ராயப்பனும் ரெட்டியும் காலையில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. இனிமே பயம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான். அது இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. என்ன எதுக்கு நீ காப்பாற்றணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா ஒன்று மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கணும், இல்லைனா செல்வம் இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். முதல்ல சொன்னது உங்களுக்கு பொருந்தும், ரெண்டாவது எனக்கு பொருந்தும். பேச்சால உதவியாக இருந்தாலே பேச யோசிக்கிற இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிற உங்களை காப்பாற்றணும்னு என் மனசுக்கு தோணுச்சு, காப்பாற்றினேன். நேர்மையா வாழாம காசுக்காக அடியால வேலை செய்யற உனக்கு என்ன காப்பாற்றணும்னு தோணுச்சு பாரு. அதான் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா பேசுறமா. ரங்கா காசுக்காக அடியாள வேலை செய்யறவன் தான். இன்னைக்கு அவன் கை ஓங்கினா கிடைக்கிற காசு அன்னைக்கு அவன் குடும்பத்துக்காக கை ஏந்தும்போது கிடைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மா, குடும்பம், தங்கச்சி எதையுமே எழுந்திருக்கவும் மாட்டான். இப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட கேட்டிருக்கவும் மாட்டான். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ரங்கா மோசமானவன் இல்லை மேடம். என்ன மேடம், என்ன சொல்றதுன்னு தெரியலையா? பணம் இல்லாதனால ரங்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அளவுக்கு அதிகமான பணம் இருந்ததுனால என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆசிரமத்தில் அனாதையா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ஒரு ஃபேமிலி பாசமா தத்தெடுத்தாங்க. அம்மா என்ன நல்லா படிக்க வைப்பீங்களா? கண்டிப்பாடா செல்லம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாமே நான் வயசுக்கு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களோட முழு சுயரூபம் தெரிஞ்சுது. ஏன் உட்காந்துட்டு இருக்க?
என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்க முன்னாடி இப்படியே வர சொல்றீங்க? அப்பதான் அவங்களுக்குள்ள யாருக்காவது உன்னை பிடிச்சிருச்சுன்னா பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவாங்க. ஹீரோயினா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் படிச்சு ஏதாவது வேலைக்கு போறேன். வேலைக்கு போறியா? ஆ. வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? 5000மோ 10,000மோ? லட்சம். எனக்கு லட்சம் வேணும். ஆசிரமத்துல இருந்து எடுத்து எதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தோம்? நீ மட்டும் மகாராணியா வாழணும்னா நாங்களும் வசதியோட வாழணும். சினிமாவுல ஹீரோயின் ஆகுறது அவ்வளவு ஈஸியா? நான் உன்னை ஹீரோயினி ஆக்கணும்னு நினைச்சா நீ ரொம்ப பிகு பண்ற. கிளம்புடி, என் கூட வந்து அங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசு. வாடி. பிறந்த நாளே தெரியாத எனக்கு அவங்களே ஒரு பிறந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி விழாங்கிற பேர்ல என்னை ஒரு வேடிக்கை பொருள் ஆக்குனாங்க. அன்னைக்கு தான் நான் இந்த பூமியில பொண்ணா பிறந்ததுக்காக வருத்தப்பட்டேன். அங்க வந்திருந்த கூட்டம் என்ன பார்த்த விதம் என் உடம்புல நெருப்ப கொட்டின மாதிரி எரிச்சலா இருந்தது. அப்ப இருந்து எனக்கு ஆண்கள்னாலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த கூட்டத்துல ஒருத்தர் என்னை கன்ஃபார்ம் பண்ணி 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாரு. ஓகே சார். ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகே 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 சார், டேக் போலாம். கட் இட். ஐயய்யய்ய, இங்க பாருமா, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, மூவ்மெண்ட்ஸ் ஓகே. தேங்க் யூ சார். ஆனா கிளாமர் எதுக்கு சார் கிளாமர்? நல்ல கேள்வி கேட்டமா. நாம தேர்ந்தெடுக்கிற அரசாங்கமே நம்மள ஏபிசிடின்னு பிரிச்சு வச்சிருக்கு. அப்படியே ரயில்வேலையும் ஜெனரல், ஸ்லீப்பர், ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசின்னு இருக்கு. அதே மாதிரி ஃப்ளைட்ல கூட எக்கனாமிக், ஜெனரல், எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்கு. சினிமா பார்க்குற ஜனங்கள்ல கூட விதவிதமா இருக்காங்க. 10 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க. பால்கனில இருந்து பெஞ்ச் வரைக்கும் ஃபுல் ஆகணும்னா ஜனங்க கொஞ்சம் ஃபீல் ஆக வேண்டாமா? ஃபீல் ஆகணுமா? ஐயோ, என்ன தப்பா நினைக்காதமா, நான் அந்த மாதிரி இல்ல. ஒன்னு அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. இதோ சுத்தி நிக்கிறாங்களே அவங்களுக்காகமா. இப்ப என்ன செய்யணும் சார்? சார் சார் ஓகேவா சார்? இப்போ ஓகே தானே? சூப்பர். 1 2 1 2 3 4 5 6 7 8. டக்குன்னு புடிச்சிட்டியேமா. இல்ல சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். மண்ணு திங்க போற உடம்ப மனுஷன் பார்த்தா தப்பு இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. மாஸ்டர் டேக். இதெல்லாம் பரவாயில்ல, இதை விட ஒரு கொடுமையான விஷயம் நடந்துச்சு. ஸ்ரீ, இவர் பெரிய ஏலக்காய் வியாபாரி, உன் படத்தோட ஃபைனான்சியர். வணக்கம் சார். உட்காருங்க. உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசிக்கிட்டுமா? முக்கியமான விஷயம்னா நீயும் கூட இருக்கலாம்லம்மா. அவர் உன்கிட்ட தான் பேசணுமா? பேசு. அம்மா நல்லா இருக்கியா? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம படத்துல 2 பாட்டு இருக்கு. அத ஃபாரின்ல ஷூட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, என்ன இது கண்ணத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே? என்னம்மா பாக்குற? இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் மேல மேல போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன மறந்துடாதா? என்ன ஸ்ரீ, தள்ளி தள்ளி போய் நம்ம நெருக்கத்தையே குறைக்கிற? என்னமா பேசணும்னு சொன்னீங்களே? என்னம்மா பேச போறேன்? வட்டி இல்லாம கடன் கொடுத்துருக்கேன். அசல ப்ரொடியூசர் தர போறாரு, வட்டியை நீ தர மாட்டியா என்ன? நீங்க தான் தப்பான எண்ணத்துல வந்திருந்தா வெளியே போயிடுங்க. என்ன என்கிட்ட ரொம்ப சீன் போடுற? நான் நடிக்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டேன். உன்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் பணத்தை கொடுக்கல. அத நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேளுங்க. கேட்டதுக்கு தான் அவர் உன்கிட்ட அனுப்புனாரு. அம்மா, அம்மாவுக்கு இப்படி உன் அம்மாவுக்கும் தெரியும். அனாவசியமா சத்தம் போட்டு கூச்சல் போட்டு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, ஒரே செக்கா தரேன். வா. கொல்ல போறியா? நீ இங்க இருந்து வெளியே போலனா என்ன நானே குத்திப்பேன். மிரட்டி பாக்குறியா? என்னடி பண்ற? என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்ல, பாதி படம் முடிஞ்சிருச்சுங்கிற திமிர்ல பேசுறா. படம் ரிலீஸ் ஆகட்டும், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். கோவப்படாதீங்க. என்னங்க, நில்லுங்க.
ஒரு வழியா அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு உடல் ரீதியா எந்த தொல்லையும் வரல. நடிச்சா மட்டும் போதுங்கிற நிலைமை வந்துச்சு. 2 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சது. புதுசா அக்ரிமெண்ட் போட என்கிட்ட கையெழுத்து வாங்க வந்தாங்க. அம்மா ஸ்ரீ, என்ன புக்குமா படிச்சிட்டு இருக்க? சொன்னா உனக்கு புரியாது. அது சரிதான். குடு குடு. இத பாருமா, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எக்ஸ்கியூஸ் மேடம். யாருமா இது? இவர் என்னோட லாயர். எதுக்குமா உனக்கு லாயர்? உன்னை நான் இனிமே எதையும் கேட்க போறதில்ல. அதே மாதிரி என்னையும் நீ கேட்க கூடாதுன்னு தான் இந்த முடிவு. என்னை பொத்தி பொத்தி வளர்த்தது உன்னை வச்சு சம்பாதிக்கதான்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போறேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சொந்த பந்தங்கள் கூட அனுபவிச்சுட்டு சாகலாம். என்ன விட்டுடுங்க. ஏய், யாருக்கிட்ட பேசுற? நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன், தெரியும்ல? மேடம் நீங்க மிரட்ட மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உள்ள தள்ளுவேன். ஐயோ, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா சரி சரி கொடுங்க. பேனா பேனா. இந்த கையெழுத்து போடு, கையெழுத்து போடு. இந்த இங்க பாருங்க, உங்களோட மிரட்டலுக்கு பயந்து நான் நடிகை ஆகல. அனாதையா இருந்தேன்னா அம்மானு ஆண்டவனை மட்டும்தான் கூப்பிட முடியும்னு நினைச்சேன். ஆனா என்ன தத்தெடுத்து உங்களை அம்மானு கூப்பிட வச்சு என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. உலகத்திலேயே புனிதமான வார்த்தை அம்மா. அந்த வார்த்தைக்கு இன்னொரு தடவை கலங்கம் வர வச்சிடாதீங்க. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு என் வாழ்க்கையில எதையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. நான் உதவி பண்ற ஆசிரமத்துக்கெல்லாம் நான் சொல்றது, பெண் குழந்தைங்களை மட்டும் தத்து கொடுக்காதீங்கன்னு தான். ஏன்டா புளி முட்டை, ஏன்டா அழுவுற? ஆத்தா வையும் காசு கொடு, வீட்டுக்கு போடுமா. சார், மேடம், உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன். டேய் நத்தக்கண்ணா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி இருந்தா சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்கு. எந்த வழி? நாம எந்த வழியில வேகமா ஓடி வந்தோமோ அதே வழியில ஒண்ணா வந்துரும். சிரிக்கிறாங்கடா. மேடம் சிரிக்கிறாங்க, மேடம் சிரிக்கிறாங்க. பயப்படாதீங்க, உங்களை பத்திரமா சிட்டியில் கொண்டு போய் சேர்த்துருவேன். தைரியமாக இருங்க. ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்கறத பத்தி யோசிக்கிறீங்க, நான் உங்களை பத்தி யோசிக்கிறேன். நீங்க எனக்காக அவங்கள பகைச்சுக்கிட்டீங்க. நிச்சயமா அவங்க ஏதாவது உங்களை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வாழ்ந்து ஆகணுன்ற கட்டாயம் இங்கே யாருக்கும் இல்லை. நான் வாழ்ந்தே ஆகணுன்ற ஆசை எனக்கும் இல்லை. அதனால் பெருசாக அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னே தெரியலடா. காட்டுக்குள்ள பேய் பிசாசு ஏதாவது இருக்குமா? பாம்பு இருக்கிற இடத்துல அதெல்லாம் இருக்காதுடா.
நீ சிரிச்சியா? நீ வேற யாரு? ஏண்டா ஒருவேளை வீரப்பன் சிரிக்கிறானா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. செத்து போயிட்டான்றே. ஒருவேளை அவன் ஆவி சிரிக்குதா? உனக்கு பயமா இருக்கா? எனக்கு ஒன்றும் பயமே இல்ல. உனக்கு இருக்குதா? இல்ல இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியும். அப்ப உங்க 2 பேருக்கும் பயம் இல்லையா? எனக்கும் பயம் இல்ல. இல்லையா? அப்ப வா. அச்சம் என்பது மடமையடா. சுந்தர், சுந்தர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சுந்தர், சுந்தர், Whoa!